ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் ஸ்வீட்டான சிற்றுண்டி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். உளுந்துமா 100 கிராம், பயறுமா 250 கிராம், பொட்டுக்கடலைமா 100 கிராம், அரிசிமா 300 கிராம், சீனி 250 கிராம், ஏலம் 10, கோதுமைமா 50 கிராம், எள்ளு 3 தேக்கரண்டி, தேங்காய்பால் 1 கப், தேங்காய்ப்பூ 1 பாதி, உப்பு தேவையான அளவு. இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல 1 பாதி தேங்காயை திருவி அதை நல்லா வறுத்து கொள்ளுங்க. அதை மாதிரி 3 தேக்கரண்டி எள்ளையும் போட்டு வறுத்தெடுத்துக்கொள்ளுங்க. இனி இந்த சிற்றுண்டி செய்கிறதுக்கு வெளிமா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வறுத்த அரிசிமா, வறுத்த கோதுமைமா, அளவுக்கேற்ற மாதிரி உப்பையும் போட்டு நல்லா கொதித்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சு கொள்ளுவோம். இந்த பருவத்தில் 100 கிராம் உளுந்து மாவையும் போட்டு நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சு கொள்ளுங்க. பிசையத்தான் நல்லா சாஃப்டாக வரும். இதை போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொள்ளுங்க. இனி இந்த மாக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படி அந்த உள்ளடை செய்கிறேன்னு பார்ப்போம். வறுத்த தேங்காய்ப்பூ, வறுத்த பயறுமா, வறுத்த எள்ளு, அரைச்ச சீனி, ஏலம், வறுத்த பொட்டுக்கடலைமா எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுக்கொள்ளுங்க. இப்படி எல்லாம் கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இனி பிசைஞ்சு வச்ச அந்த மாவை சின்ன உருண்டையாக பிடிச்சி இப்படி ஒரு லஞ்சிட்டுக்கு மேலே வச்சு அதை மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இனி அந்த செஞ்சு வச்ச உள்ளடையை அப்படி வச்சு மூடி அந்த விளிம்பை நல்லா ஒட்டிக்கொள்ளுங்க. இனி அந்த ஓரத்தை ஒரு முள்ளு கரண்டியை வச்சு இப்படி அமர்த்தி கொள்ளுங்க. கையால் கூட அப்படி அமர்த்தி கொள்ளலாம். இனி எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாகும் வரைக்கும் போட்டு பொரிச்செடுத்து கொள்ளுங்க.
இதை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு கூட சாப்பிடலாம். இந்த அளவில் 30 சிற்றுண்டிகளை செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.